நாமல்நூரை ரத்தானதுக்கு இதுதான் காரணம். பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு வெளியிட்டுள்ள தகவல். தமிழ் புலம்பெயர்ந்த அமைப்புகளின் இடைத்தரகர் தான் பிரதமர் சாடும் முன்னாள் எம்பி. கோட்டாபாயவுக்கு சிங்கப்பூரில் நடந்த அநியாயம். ராஜபக்சர்களின் கைபொம்மைகளுக்கு அனுர் அரசாங்கத்தில் நேர்ந்த கதி. கொழும்பில் பணத்துக்காக பெண்களை விற்பனை செய்யும் மருத்துவர். உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. தமிழர்கள் மீது ராஜபக்சர்கள் நிகழ்த்திய இனப்படுகொலை காரணமாகவே ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆக்ஸ்போர்ட் யூனியனின் ஏற்பாடு செய்த உரை அல்லது உரையாடல் நிகழ்வுகள் எந்த காரணத்துக்காகவும் ரத்து செய்யப்படுவதில்லை. அவ்வாறு ரத்து செய்வதை கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாகவும் தன் புகழுக்கு இழுக்காகவும் அது நிறுவனம் கருதுகின்றது. இவ்வாறான நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் உரை ரத்து செய்யப்பட்டமை அரிதான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாகும். இதற்கு நாமலின் குடும்பத்தால் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையே காரணமாகும். நாமல் ராஜபக்சவின் குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல் மற்றும் சொல்லனா துயரங்கள் உலகறிந்தவை. அந்த பாதகமான செயல்களின் தொடர்ச்சியாகவே இன்று ராஜபக்ச குடும்பத்தினர் பார்க்கப்படுகின்றார்கள். அத்தகைய ஒரு பின்னணியை கொண்டவர்களுக்கு உயரிய மேடைகளை வழங்குவது அறமற்றது என்பதை தமிழ் மாணவர் சமூகம் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. இதை ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியன் தெளிவாக உணர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் இடைத்தரகராக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் கடந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் அரசாங்க தரப்பு முன்வைக்கும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக உள்ளன. வடக்குக்கு விஜயம் செய்த பிரதமர் எங்களை கேட்டால் யுத்தம் செய்தார்கள் என்கின்றார். நாம் தமிழினத்துக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை, மாறாக பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே யுத்தம் செய்தோம். ஆனால் பிரதமரின் கருத்து யுத்தம் செய்த இளைஞர்களை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கொள்கையை விதைக்கும் விடயத்தையே பிரதமர் முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில் புலம்பெயர் அமைப்புகளின் தரகராகவே பிரதமர் உள்ளார். அதேபோல அரசாங்கத்தின் இயலாமையை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரகல போராட்டத்தின் பின்னர் தப்பி சென்ற கோட்டாபாய ராஜபக்ச சிங்கப்பூரின் பெனிசுலா ஹோட்டலில் தங்கியிருந்த போது மூன்றாம் ஒரு நாட்டின் அழுத்தத்திலேயே பதவி விலகலுக்கான கடிதத்தை சமர்ப்பித்தார். அவர் பதவி விலகுவதற்கான எந்தவிதமான தீர்மானத்தையும் எடுத்திருக்கவில்லை என அசங்க அபய குணசேகர தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் பூகோளவியல் அரசியல், சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், வருகை தரும் விரிவுரையாளர், மேலும் முன்னாள் அரசியல்வாதி ஓசி அபய குணசேகரவின் மகனாவார். அரகல போராட்டத்தின் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகளை விட்னஸ் ஆஃப் சேஞ்ச் என்கின்ற ஆங்கில நாவலில் இது தொடர்பான பல தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த நாவலும் இன்னும் வெளியாகவில்லை. அந்த செவ்வியில் அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அன்றைய நிலையில் கோட்டாபாய முதலில் மாலைதீவுக்கு பின்னர் சிங்கப்பூருக்கு, அங்கிருந்து தாய்லாந்துக்கு செல்கின்றார். இந்த பயணத்துக்கு உத்தியோகபூர்வமற்ற நிலையில் இந்தியாவே அவர்களுக்கு உதவி செய்தது. சிங்கப்பூரில் வெனிசுலா ஹோட்டலில் பதவி விலகல் கடிதத்தை வெளிநாட்டு பாதுகாப்பு துருப்புகளையே பெற்றுக் கொள்கிறது. இந்த ரகசிய தொடர்பில் சிங்கப்பூர் ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களை அசங்க அபய குணசேகர இவ்வாறு குறிப்பிட்டார். வெளிநாடு ஒன்று கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே அவர் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்திய புலனாய்வுத்துறை இறந்து எலியிலிருந்து வருகின்ற துர்நாற்றத்தை போன்றதாகும் என குறிப்பிட்ட அவர் இந்த திட்டம் ரோவின் செயற்பாடுதான் என குறிப்பிடுகின்றார். அவரின் கருத்தின்படி இந்தியா முன்னிலையாகியே கோட்டாபாயவுக்கான அனைத்து பாதுகாப்பையும் வழங்கியது. எனது கருத்தின்படி ரோ முன்னிலையாகவில்லை என்றால் கோட்டாபாய பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். தேரர்களில் மிக பிரபலமாக சர்ச்சைகளில் சிக்கும் அம்பட்டிய சுமந்த தேரர் தற்போது தனது வழக்குக்காக பணம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றார். தாங்கள் ஒரு காலத்தில் பௌத்த மதத்தை காப்பாற்றுவதற்காக முன்னின்று பாடுபட்டவர்கள் தற்போது அந்த நிலை மாறியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அம்பிட்டிய சுமனதேர டென் பிரியசாத் சிங்கள ராவிய அமைப்பினர் போன்றோர் பௌத்த மதத்தை காப்பாற்றுகின்றோம் என்ற பெயரில் பல விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள். பலர் இருக்கின்றார்கள். ராஜபக்சர்கள் இவர்களின் பின்னால் இருந்தார்கள் என்பது தெரிந்த விடயம். ராஜபக்சர்கள் தங்கள் ஆட்சிக்காக இவர்களை கைபொம்மைகளாக பயன்படுத்திக் கொண்டதமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் பணத்துக்காக தகாத ஆசைகள் உள்ளவர்களுக்கு பெண்களை விற்பனை செய்வதாக கூறப்படும் மருத்துவரை தென்மேற்கு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது.
முல்லேரியா பகுதியில் 3 பெண்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கு பெண்கள் 10,000 ரூபாவுக்கு விற்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அந்த இடத்திற்கு வரும் ஆண்களுக்கு தங்கள் தகாத ஆசைகளை நிறைவேற்ற வாய்ப்புகளை வழங்கி சந்தேக நபர் பணம் பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் கொண்டு எந்த நாடாவது வரி விதிப்பு விகிதத்தில் விளையாட நினைத்தால் அந்த நாடுகளின் பொருட்கள் மீது மோசமான முறையில் மிக அதிக வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகில் உள்ள பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது ட்ரம்ப் பரஸ்பர வரி விதித்துள்ளார். இந்த வரி விதிப்பு செல்லாது என்று அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. அத்தோடு வரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்துக்குத்தான் அந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப், அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கருத்தில் கொண்டு எந்த நாடாவது, குறிப்பாக பல ஆண்டுகளாக அமெரிக்காவை சுரண்டி வரும் நாடுகள் விளையாட நினைத்தால் அந்த நாடுகளின் பொருட்கள் மீது மோசமான முறையில் மிக அதிக வரி விதிக்கப்படும். அந்த நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்க விதித்த வரியை விட மிக அதிகமாக இருக்கும். வரி விதிப்புக்கு அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதலை நான் பெற தேவையில்லை. அந்த அனுமதி நீண்ட காலத்துக்கு முன்பே பல வடிவங்களில் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளது. இந்த அனுமதிகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.